ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சித்தேஷ் கேமிங் 1088 ராப்ளக்ஸ் தான் நம்ம விளையாட போகிறோம். அதிசயமாக நான் ராப்ளக்ஸ் விளையாடுறேன். இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க, வந்துட்டேன். என்னது இந்த இடத்துல வைக்கணுமா? ஏய், இந்த இடத்துல வச்சாச்சு. சோலார் பேனல் தானே இது? ஐயோ, இது என்னதுன்னு தெரியல. என்னது இது? மிஷினா? என்னதே அதை சொல்கிறாங்க. என்ன அப்படியே ஒரு மாதிரி காமிக்கிறானுங்க பக்கத்தில். அப்படியே சரிடா, வந்துட்டேன்டா. ஆமா, இந்த சவுண்டு கேட்டீங்களே, ஸ்குட் மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த இது என்னடா இது? இந்த கேம் பேர் சொல்ல மாட்டேன்ட்டேன். என்னதுன்னா இது பவர் யுவர் சிட்டி. நம்மளோட சிட்டிக்கு பவர் பண்ணுமா? இது நம்ம சிட்டியா? ஐயோ ஐயோ, 16 செகண்ட்ல அங்கே போனோம். ஐயோ, சீக்கிரம் 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 சீக்கிரம், டைம் இல்லைன்னா முடிஞ்சு. டே டே டே, ஏன்டா இப்படி பண்றீங்க? எவன்டாவே நீ? எவன்டாவே? என்னாச்சு முதல்ல? டீ அடிக்கிறான்டா. என்னடா பண்றது? கிளைமா ஒண்ணுமே புரியல. டே 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 டே, அங்க ஒரு இது மாதிரி இருந்துச்சு, அது கிளைம் பண்ணிக்கிட்டேன். இவங்ககிட்ட என்ன தலையாட்டிட்டு இருக்கான்? தலையாட்டு பொம்மை தலையாட்டிட்டு இருக்கிறான். தலையாட்டு பொம்மை கிட்ட பேசக்கூடாது. டேய், என்ன பக் ஆயிடுச்சா? எதுக்குன்னே எனக்கு தெரியல. ஓ, நம்ம சோலார் பேனல்லாம் வாங்கி நம்மளுக்கு காசு கிடைக்குமோ? எதுக்குன்னே தெரியலடா. போங்கடா, எனக்கு கேமே எனக்கு பிடிக்கலடா. அதனால நான் வேற ஒரு கேமுக்கு சரி, நம்ம உள்ள வந்துட்டோம். இது வந்து மை ட்ரீம் ஐலாண்டு. மை ட்ரீம் ஐலாண்டு. என்னடா ஜூம்? ஓ, ஜூம் பண்ண முடியுமா? மரத்தெல்லாம் உடைக்கணும் நம்ம ஸ்டார்டிங். ஐயோ, அவன் என்னதுடா? நம்மன்ட்டு அங்கே ஒருத்தர் இருக்கிறான். ஏன்னா மரத்தை உடைக்க உடைக்க வளருது. அது மேலே ஏறி போய் நின்னா மேலே நம்மளும் போயிடுவோமோ? அதெல்லாம் படிக்க வேணாம், மேலே போகலாம். ஏடே, தலைகளை ஏறிட்டேன். என்னதுன்னே தெரில, அது பாட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வந்துச்சு. போங்களா, இதுவும் நல்லா இருக்குன்னு பார்த்தா சரி, இன்னைக்கு நம்ம எபிக் ஸ்கூல் எஸ்கேப் அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். என்னடா அது? கண்ணு கை கால் மட்டும்தான் இருக்கு, நடுவில் ஒன்றுமே காணா. பஸ்ஸில் வீலை காணா. பக் ஆயிடுச்சா? என்னாச்சு? சரி, நம்ம கேம் இது வந்து என்னன்னா எபிக் ஸ்கூல் எஸ்கேப். ஆமாண்டா, உண்மையாலே பக்கெல்லாம் ஆகலை. உண்மையாலே தான் போல. இல்லை, ஆமாம், பக் ஆயிடுச்சோ? என்னாச்சு? சரி, எதாவது ஆயிடுச்சு. ஒன்றுமே என்னன்னே தெரில. ஓ, இன்னமால தான் இதாகுதோ? இதான் ஆயிடுச்சு. ஓ, இவ்வளோ நேரம் பக்கிங் தான் இருந்துச்சோ? சரி, இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது? அவனுங்களே எங்கடா? ஏதோ கல்டி ஏதோ பேர் இப்படி போக சொல்லியிருக்கிறானுங்க. எப்படியே போகலாம். இந்த கேம் விட்டு நான் வெளியவே ஏற மாட்டேன். இந்த வழியே எஸ்கேப் ஆகிறதா? தரங்கடா. ஐயோ, என்னடா? நோ லீவிங் கிளாஸ் நியூ.
என்னது கிளாஸ் விட்டு வெளியேறக்கூடாதா? வெளியே போனா என்னடா ஜெயில போட்டு அடைச்சு கீழே விழுந்துட்டேன். ஏண்டா இப்போதாண்டா வந்த 4வது நாள் 5வது நாளெல்லாம் போயிட்டீங்க. சரி நம்ம இப்படி வந்துட்டோம். ஜம்பே ஐயையோ அப்படியே போகலான்னு பார்த்தா ஜம்பே இன்னொரு ஜம்பே. ஐயோ என்னடா இது இப்படி இருக்கு, ஸ்டார்டிங்லேயே இப்படி இருக்குதே. ஜம்ப் இன்னொரு ஜம்ப் இன்னொரு ஜம்ப். இந்த ஜம்பிங் தான் எனக்கு செட் ஆகுது. முன்னாடி எவன்டாவன்? யார் அது? சவுண்டு ஒய்மா உயின்னு கேட்டுச்சு. ஐயோ தெரியாம இப்படி போயிட்டனே. சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி வந்தாச்சு. போங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஜம்பிங்லேயே இப்படி பண்றீங்கடா. டென்ஷன் ஆகுதே. என்னடா? ஐயோ இதெல்லாம் வேணாம். 1 2 3 இப்படி மெதுவாக போகணும். 1 2 3 1 2 3 அவ்வளோதான். மெதுவாக போக வேண்டியதான். என்னடா அது? போ. எப்பட்றா சீட்டிங்கடா இதெல்லாம்? சீட்டிங்கு குட்டையிலே. போ போ போ. அப்பாடா உள்ள போயிட்டேன். என்னது வேஸ்ட்டு டிஸ்போசலு அப்படி போகணுமா? ஸ்டோர் ரூம் என்ன? ஸ்டோர் ரூமு. ஓ இதான் ஸ்டோர் ரூமா? வேஸ்ட்டாக கிடக்கு ஸ்டோர் ரூம். இங்கே ஒரு பீஸா. ஓ இப்படி தான் போகணுன்னு போட்டிருக்குதோ. எவனா பீஸா சாப்பிட்டு போயிருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது. காசு இங்கே வச்சுருக்குறானுங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. வேறுங்க எல்லாம் அவுட் ஆகிட்டு வரானுங்க. நம்ம இதில் போனால் பரவாயில்ல. சொல்லி வாய முறதுக்குள்ளே இப்படி கீழே விழுந்துட்டோம்டா. ஓ அங்கே ஒரு இது கேப் விட்டுருக்காங்களா? அதை கூட நான் பார்க்கல. இப்படியே மெதுவாக போக வேண்டியதான். என்ன ஸ்கூலுக்குள்ள இப்படி எல்லாமே இருக்கும்? டே போடா. போக மாட்டீங்கிறான். போ 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 போ. என்னடா இவ்வளோ டஃப்பாக வச்சுருக்கீங்க? போடா ஜஸ்ட்டு. அவ்வளோதான் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா போக மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குதுடா. ஓ அப்படியே நம்ம மூவ் பண்ணி போகணுமா? ஒன்றத்தையும் பண்ண வேண்டிய தேவையில்லையா? இங்கே தான் ரெட் அலர்ட் மாதிரி எதாவது வச்சுருக்கேன் எனக்கு பட்டன்னு பார்த்தேன். ஏன் இந்த ரூம் பெருசாக வச்சுருக்கிறானுங்க? சம்திங்லாம் இருக்கு. எவனா வரப்போகிறானோ? ஆமாம் ஏதோ எவனோ வரப்போகிறான். ரூமை வச்சுருக்கிறானுங்க. ஐயோ பீஸாவா? இவன் தான் அப்படி சொல்லிட்டு இருந்தானா பீஸான்ட்டு. ஐயோ இப்படி ஆயிடுச்சேடா. எந்த இடத்துல இருக்கான் அவன்? எப்படியும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஸா மண்டை எங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. ஏன்டா ஃபேன் ஒர்க் ஆகலையோ? இங்கே ஓ இல்லையா? இப்படி தான் போகணுமா? அவ்வளோதானா? ஓ இங்கே ஒரு வழி இருக்குதுன்னு தெரில. என்னடா இது? ஓ ட்ராப் தானா? எவனாச்சும் வந்துடுவானான்னு தான் பார்த்தேன். இந்த வழியா நான் அதான் சொன்னேன். அந்த
இடமே பெருசா இருக்கு, எவனா வருவானே தோணுது. ஐயோ ஜஸ்ட் மிஸ், படாம போயிடுடே. தள்ளுவிட்றாதரா. நான் நிறையா யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கேன், தள்ளுவிட்டு இது பண்ணிடுவேனுங்க. அப்பாடா, இந்த இடத்துல இருந்து அப்படியே மெதுவாக போகணும், லைட்டாக கூட டச் ஆகாமல் போகணும். அப்பாடா, அப்படியே போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். மெயின்டெனன்ஸ் ரூமா? என்னடா அது? டே டே எவனாச்சும் முன்னாடி போங்கடா. மெயின்டெனன்ஸ் ரூம்னா என்னதுன்னு தெரில, ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, மறந்து போயிட்டேன். எவனாச்சும் இருந்தானா? இல்லையா? இங்கேயும் வெயிட் தானே. என்னடா க்ரீங் க்ரீங்குன்னு அடிக்கிறீங்க பெல்லு? ஐயோ ஜஸ்டில் நிற்கிறோம், இந்த முள்ளு மேலே மட்டும் விழுகவே கூடாது. என்னடா உள்ளெல்லாம் பூந்து போகிறான், எப்படி போகிறது? அப்படி போகணுமா? அப்பாடா, சோலி முடிஞ்சு. இங்கேருந்து அங்கே போகணுமாடா? அதாவது செக் பாயிண்ட் வச்சுருக்க வேண்டியதானடா. ஃபர்ஸ்ட்லேருந்து போகணுமா? இதுவே செக் பாயிண்ட் தான், ஏன்னா ரொம்ப கம்பியெல்லாம் ரொம்ப கஷ்டம். டே டேய், இந்த கம்பி மேலே குதிக்கிறதுலேயே நான் கீழே விழுந்துடுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் அங்கே எப்படியோ அங்கேருந்து இப்படி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கேருந்து ஐயோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதே, என்னடா. எப்படியோ இங்கேருந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே போகணும், இப்படி மேலே ஏறி. என்னடா உள்ளெல்லாம் பூந்து போகிறாங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதேடா. அப்படி போனால் இப்படி சோலி முடிஞ்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி தாண்டி அப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டேன். இப்போ ஏனியில் எது ஏற சொல்கிறானுங்க, போயாச்சு. மறுபடியுமாடா டே, எதுக்கு 2 வழி? ஓ பட்டனா, அந்த ஏதோ ஆன் பண்ண சொல்லியிருக்கிறானுங்க, லிவர் மாரி ஏதோ. அப்படியே வேர்டு 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 வேர்டு. காசு இருக்குது, எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஏ நீ எதுக்குடா பண்ணுற? அதான் நான் உனக்கு பண்ணிட்டேன்லடா. இப்படி ஆயிடுச்சேடா. நம்ம இது ஆனில் தான் இருக்குதா? நான் மறுபடியும் பண்ணுமோன்னு நினச்சிட்டேன். சரி அதான் ஆன் ஆயிடுச்சுல, நம்ம இப்படி போகலாம். போச்சுடா, இவ்வளோ கஷ்டமாக கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி கம்பியாக வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாக தான் வைக்க வேண்டியதானடா. அப்பாடா, எப்படியோ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னாச்சும் இருப்பானோ? இந்த காசு எடுத்தாச்சு. டீச்சர் லாட்ஜு அன்லாக், அதை இங்கே பாருங்களேன், இந்த இடம் தான் அப்படி பண்ணியிருக்கிறானுங்க. சைடில் ஒரு பட்டன், இந்த டீச்சர் நிற்கிற மாதிரி இருக்குதா? என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான்? ஏன்டா வாடா, யாருன்னே தெரில. யார் அது? ஐயோ இவனா? ஐயோ எப்படா போகணும் சொல்லுங்களேன்டா. பக்கத்தில் வந்துட்டான், முடிஞ்சு. அதெல்லாம் முறைக்கிறேன், முறைக்கிறான். அதுக்கு தான் இந்த பாப்பா வந்து எதுவும் நம்மளை பார்த்து இது பண்ணிச்சோ. என்ன பண்ணணும் ஒன்றுமே புரியல. எங்கடா இருக்குடே? ஹலோ டீச்சர், எப்படா நான் போகணும்? இப்படி போகலாமா? டே அவனாச்சும் போங்கடா, நான் பின்னாடியே போய் இல்லைடா, போங்கடா. அப்படி போகிறான். டீச்சரே போய் துரத்துறா, அவங்கள போய் துரத்துறா. என்னடா இங்க இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரான். இதை தாண்டி வர முடியாது, ஒன்றும் வர முடியாது. ஐயோ வரான் ஃப்ரெண்ட்ஸ், வரான்டா. உள்ள வர முடியாது, அவன் தலை இடிக்குன்னு பார்த்தா.
எப்படிடா போகணும்? அவன் பின்னாடி துரத்துறானேடா. ஓ, இங்கதான் கதவு இருக்கா? அவ்வளோதான், வந்துச்சு. அவ்வளோதான், ஜெயிலு. கீழே போயிடா. அவன் வரல. வேல்கனோ, ஒரு இது ஸ்கூலுக்கு அடியில் வேல்கனோ இருக்கு. சொல்லி வாயமுறை. டேய், இவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. நான் தலைக்கு மேலே வச்சுட்டு ஸ்டார்டிங்லே என்ன பண்ணுறது? இதெல்லாம் நான் தாண்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கம்பியை குதிக்க சொன்னானுங்களே, அதுதான் கஷ்டம். காசு எடுத்துக்கலாம். அவனே குடிச்சிட்டான். இது அதே மாதிரி தான், கம்பி மாதிரி தான் இருக்குது லைட்டாக. இது எப்பட்றா நான் போவேன்? ஈஸி தான். ஓ, இங்கே வந்துட்டு இங்கேருந்து இப்படி குதிக்கணும். இங்கேருந்து இப்படி லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. அப்பாடா, எப்படியோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது அது எப்பட்றா நான் தாண்டுவேன்? அப்பாடா, என்னடா ஏனியை குதிக்க சொல்கிறானுங்க. குதிச்சுட்டானே ஆகணும். அப்பாடா, சோலி முடிஞ்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சைடில் கூட கேப் வச்சு கீழே விழுந்துட்டான். அப்பாடா, கீழே விழுந்திருப்பான் ஜஸ்ட்டு. அப்படியே மெதுவாக போகலாம். நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன்ல, அதான் எனக்கு ஒழுங்காக விளாட முடியல. ஏன்டா? எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து வந்தாச்சு. கஷ்டப்பட்டு வந்தேன். என்னடா இது, படிக்கட்டெல்லாம் வச்சுருக்கிறானுங்க. உடஞ்சி போன படிக்கட்டெல்லாம் வச்சுருக்கிறானுங்க. இது ஓகே. ஐயோ, தொட்டவனே உடையுதேடா. இந்த கயிறெல்லாம் போக முடியாதா? அப்பாடா, என்னடா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். கீழே விழுந்தலாம். அப்போதான் செக் பாயிண்ட்டுக்கு வர முடியும். அப்படியே இப்போ அதில் குதிக்காம நான் முன்னாடி போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இதாகுது. ஏன்டா வாய்க்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்போ அந்த எண்டமே டேஞ்சர் தான். ஏன்டா? ஐயோ, ஒரு இடத்துல நின்று தான் போகணும் போல. இப்போ வேறு வழியே இல்லை. ஐயோ, போச்சுங்க. என்னடா அது? என்ன கீழே விழுந்துட்டு என்ன பக் ஆயிடுச்சா? அதான் ஆயிடுச்சு. ஐயோ, இப்போ நம்ம அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து அதே மாதிரி பண்ணலாம். உடஞ்சிட்டு சரி, இதுவும் வந்தாச்சு. இந்த டீச்சரோட வாய்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏடா அது நடுவுலையே எல்லாம் வச்சுருக்குறீங்க. கால் வச்சா கூட மாட்டிப்போம் போலையே. ஜெயிலெல்லாம் இருக்குது. ஜெயிலில் நம்மளையும் பிடிச்சி போட போகிறானுங்க. என்னது இது? இந்த இடமே பெருசாக இருக்குது. ஏதோ இருக்கும் போல. கட்டை எதுக்கு வச்சிருக்கிறானுங்க? எடுக்க முடியுமா? இவ்வளோ ஈஸியாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. என்னது இது? இதுவும் அதே மாதிரி தானே? டே என்னடா இப்படி பண்ணுறீங்க? அது சைடில் கேப் வேறு விட்டு வச்சிருக்கிறானுங்க. இப்படியே வர வேண்டியதுதான். ஜம்பிங், 1 ஜம்ப் அண்ட் மறுபடியும் ஜம்ப். இது என்னடா? எடுத்து உடைக்கணும் போல. ஒரே அடியிலே அப்படி உடஞ்சிச்சு.
என்னடா அது இப்படி வந்து அடிக்கிறீங்க? இப்படி வந்தா நான் என்னடா பண்ணுவேன்? அப்பன்னா இந்த ரெட் கலர் இருக்கிற இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது போல. அந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் போகவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒன்றும் இல்லை, அப்போ இப்படி தான் போகணும். அவ்வளோதான், எப்படியோ வந்தாச்சு. இப்போ இங்கே இருந்து ஜம்பிங்கா? டீச்சர் அங்கே இருக்கிறாங்க. ஐயோ, அப்படி போகணுமா? என்னடா பவர் என்ன கிடைக்கலையா? ரேஸா? இந்த ரேஸ்ல நான் தோத்தேன். எப்பரா நான் ஜெயிப்பேன்? ஓடு ஓடு ஓடு. இவன் வேற காலேஜ் பக்கத்தில் நடந்துட்டு கண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. டே டே டே, இப்படியெல்லாம் கொடுத்தா நான் என்னடா பண்ணுவேன்? போச்சுங்க, இப்படி ஆயிடுச்சு. இப்படி பண்ணீங்கன்னா என்னடா பண்ணுவேன்? மறுபடி தோத்துக்கிட்டே இருக்கோம். எப்படா நான் ஜம்ப் பண்ணுவேன்? புரியவே மாட்டேங்குது. மறுபடியும் விளாட்றோம். இவன் வேற கால் பக்கத்துல நடந்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இது விளாட முடியுமான்னு வேற தெரியல. டேய் ஏன்டா இப்படி பண்ற? அந்த ஃபாஸ்ட் ஸ்பீடே இன்னும் வரல நம்ம காலுக்கு. இதெல்லாம் சீட்டிங்கடா. போச்சுடா. எப்படா விளையாடுறது? அப்படியே போறோம். போ 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 போ. நம்ம தான் ஃபர்ஸ்ட் போறோம். இப்போ கீழே விழுந்துட்டோம். மறுபடியும் வந்துட்டாடா. அப்படியே மறுபடியும் இவ்வளோ கஷ்டமா கொடுத்தேன், என்னடா பண்ணுவேன்? போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நம்ம ஜெயிச்சிருக்கோம். போடா போடா போடா. ஜம்ப் பண்றதுல தான் அதுவும் மிஸ்டேக் வச்சிருக்கிறானுங்க. போடா. இப்படி ஆயிடுச்சேடா. இப்போ நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஐயோ, இங்க காசு வச்சிருக்காங்க. இந்த கேம்ல எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவன் வேற உயின்னு இருக்கிறான். இருடா, எப்படா விளையாடுவேன் நானு? இவ்வளோ டஃப்பா இருக்குடா. ரொம்ப டஃப்டா அது. செக் பாயிண்ட் வச்சிருந்தா கூட பரவாயில்ல.
கேட்கலையே. டேய் போங்கடா. இந்த தடவை கன்ஃபார்மாக ஜெயிச்சே ஆகணும். டேய் இந்த தடவை நான் கேம் பிளே முடிச்சுக்கலான்னு தோணுது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், சார் நான் போகலாம். போடா. ஐயோ எனக்கு அவ்வளோ டென்ஷன். இப்போதான் இந்த பவரே வருது. லேட்டாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்க. எப்படா நான் ஜெயிப்பேன்? போங்கடா. இப்படி ஆகுதேடா. இந்த பாப்பா வேற நடுவுல. ஐயோ இப்படி ஆயிடுச்சுடா. ஷட். இவன் வேற உயின்னு இருக்கிறான். எப்படா நான் பண்ணுவேன், எப்படா ஜெயிப்பேன்? எல்லாரும் எப்படி தான் ஜெயிச்சிங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ நடுவில் எனக்கு அந்த ப்ளூ எல்லோ லைனை மட்டும் நல்லா கரெக்டாக தாண்டி போகணும். அப்புறமா அந்த ஒயிட் லைன் அப்போ ஜம்ப் பண்ணிடணும். இந்த இதில் தான் மெதுவாக ஓடுறான். அதான் மெதுவாக வரான் பாருங்க. அதனால இதில் நம்ம மெதுவாக போனால் போதும். அப்படியே போடா. ஜெயிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நேரமாக பார்த்துருந்தவங்கலாம் என்னடா இது ஒரு கார் வருமா? ஐயோ கரெக்டாக நம்ம ஜம்ப் பண்ணணும் போல. அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு. டே ஐயோ போச்சுடா. டே ஐயோ என்னடா அது இப்படியெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. முடிஞ்சா விண்டு என்னன்னு தெரில. முடிஞ்சான்னு தெரில. விண்டா இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது கூட பரவாயில்ல. ஓடி டென்ஷன் ஆகும். ஐயோ மெதுவாக போகணும். டேய் என்னடா காற்று இப்படி அடிக்குது? எப்படியோ அங்கேருந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு வந்தாச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்? என்னடா இப்படி வளர்ந்துருச்சு? அவ்வளோதானா? என்னது இது? உள்ளே போயிட்டான். முடிஞ்சா? முடிஞ்சான்னு தெரியலையே. என்னடா இது? ஓ இதுவா மியூசிக்கல் சாரா? அவ்வளோதான். நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம். மூணு பேர். நம்ம
ஜெயிச்சிட்டா பரவாயில்ல. ஏய் நீ வேற யாரா நடுவுல? நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா. என்னடா அது பின்னாடி யாருமே வரலையா? எக்ஸிட். என்னது யூஸ் திஸ் லேடர். எங்கடா லேடரவே காணோம். இப்படி வச்சு எப்படா வைப்பேன் நானு? எப்படா நான் வைப்பேன்? எடுத்துக்கிட்டேன். என்னடா உனக்கு பக் ஆகிடுச்சா? எப்படா நான் போவேன்? அந்த ஏதோ பக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓ தள்ளிட்டே போயிடலாம். அது நம்ம தள்ளிட்டே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எல்லாம் ஈஸியாக போகிறீங்கடா. நான் மட்டும் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்து இது பண்ணுறேன்டா. இப்போ ஏறிச்சும்ல, இப்போ வந்திருக்கும்ல, இப்போ ஏறிட்டு போகலாம்ல. இது வந்து லைட்டாக இப்போ ஏறலாம். ஐயே ஏனியே கீழே விழுந்துருச்சுடா. இப்படி கஷ்டப்படுறேனே, யாராச்சும் வந்து உதவி செஞ்சீங்களாடா? எப்படான இது வச்சு இது பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இதோட போதும். டே 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 ஏவண்டாவன். இந்த பிளேயர்ஸ் மட்டும் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிங்கன்னா என்னடா பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு அங்கே கொண்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க தான் தள்ளு விட்டானுங்க. எவனாச்சும் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்கடா. டே வந்துருச்சு வாங்க. அப்பாடா எப்படியோ போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வழுக்கிற மாதிரி இருக்குது அதை பார்க்க. வழுக்காம இருந்தா சரி. ஏன் தான் அப்படி ஆகுதோ? என்னடா பண்ணுவேன் நானு? இப்ப என்ன பண்றேன்னு தெரியல. இப்ப மெதுவா மெதுவா இப்படி போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா ஒவ்வொரு இதா மெதுவாக கேர்ஃபுல்லாக போகணும்னு சொன்னா. இப்போ ஐயோ நான் கேர்ஃபுல்லாகவே பண்ண மாட்டேங்கிறேன். போச்சுடா. அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன்.
டே நான் எப்பட்றா சரி நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட விளையாட முடியல பக் ஆகிடுச்சு ஏதோ, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை நல்லா இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணுங்கள் சீக்கிரம். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.